நக்ஷத்ரா, யாரு யாரு என்ன இப்ப கூப்பிடுறது? என்ன பயமுறுத்தலான்னு பாக்காதீங்க. நான் த கிரேட் அப்பர்வாவோட பொண்ணு. இதெல்லாம் என் பிரம்மையா? அதோ சரச்சந்திர ஐயா வந்துட்டாரு. வணக்கம் சரத்சந்திர சார். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம்மா, வாங்கம்மா. வணக்கம். நீங்க இந்த இடத்த எனக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்காம இருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. இந்த ஏரியால ஒரு ஃபேக்டரி வச்சு இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறது எங்க அப்பாவோட கனவு. அது இப்ப நடக்க போகுதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா அது சந்தோஷம் தாங்க. என் ஷோபாவோட பொம்மை ஃபேக்டரியில கொஞ்ச நாளாவே லோக்கல் ரவுடிங்க இல்லீகல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க இங்கேயே இருந்து அது எதையும் தடுக்க முடியல. நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபேக்டரியை கட்ட போறீங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்படி பண்றதுனால என் அம்மாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தை விற்க விட மாட்டேன்னு சொன்னீங்களே மம்மி, இங்க என்னடானா பூமி பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மம்மி இது? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. எனக்கு தெரியாமலே ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அந்த ஷோபாவோட பொண்ணும் வெளியில வந்தா என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. மம்மி, எங்க புதைச்சிங்கனாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜனங்களை நம்ப வைக்கிறதுக்காக அன்னைக்கு நான் புதைச்ச இடத்துலயே திரும்பவும் சாம்பலால செஞ்ச உருவத்தை நான் அங்க வச்சேன். மம்மி, அதான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு இருக்கியா? இந்த பகுதியில ரவுடிங்க தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபேக்டரி எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க அவங்க ஆதிக்கம் தான் அதிகமா இருந்தது. எங்கேயாவது கொலை பண்ணிட்டு இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க. ஆமா, அப்படியும் இருக்கலாம். ஐயோ, எங்க கண்டிப்பா மர்டர் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படிதான் இருக்கும். இது நாளைக்கு கேஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஆரம்பத்திலேயே போலீஸுக்கு சொல்றது தான் நல்லது. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்களாம் யாரு சார்? இங்க இது வரைக்கும் சோபா சந்திரோட பொம்மை ஃபேக்டரி இருந்தது. இவரு அவங்களோட கணவர் சரத் சந்திரா. வணக்கங்க. இவங்க அவங்களோட மனைவி அபூர்வா.
சரி, இவங்களாம் யாரு? நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. ஓகே, ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. சரச்சந்திரா சார், இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஃபேக்டரியில ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சதுன்னு எங்களோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நான் இப்பதான் அதெல்லாம் பார்த்துட்டு வரேன் சார். ஆமாங்க, அந்த நெருப்புல தான் ஷோபா இறந்து போனா. ஒருவேளை இந்த பாடி அவங்கதா கூட இருக்கலாம். அதாவது இன்ஸ்பெக்டர் சார், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த நெருப்புல என்னோட அக்கா முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. அங்க எந்த தடயமும் கிடைக்கல இல்லையா மாமா? ஆர் யூ ஷூர்? எஸ் சார், அந்த நெருப்புல என் மனைவி முழுசா எரிஞ்சு போயிட்டாங்க. அதனால நான் கேஸை கூட ஃபைல் பண்ணவே இல்லை. ஓஹோ, கேஸ் ஃபைல் பண்ணலையா? இல்லனா யாராவது பண்ண வேண்டாம்னு சொன்னாங்களா? அத்தை, பூமி, உன் மாமனாருக்கு எப்படி இருக்குமா? என்ன பக்கத்துல கூட வர விடாம மீரா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டா. அப்பத்துல இருந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. சொல்லுமா, அவர் இப்ப எப்படி இருக்காரு? நீ பாத்தியா? இல்ல அத்தை, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. மாமா கிட்ட ஃபோன் கொடுக்கறேன், பேசுறீங்களா? வேணாம் வேணாம் வேணாம். நான் அவர்கிட்ட பேசினா அவர் என்ன பார்க்கணும்னு என் பக்கத்துல வரணும்னு நினைப்பாரு. அப்படி நடந்தா திரும்ப சண்டை தான் நடக்கும்மா. சரிங்க அத்தை, நான் வீடியோ கால் ஆன் பண்ணி மாமாவை உங்களுக்கு காட்டுறேன். சரிம்மா. என்னங்க டேப்லெட்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காங்க? நான் அவளை அடிக்க போனா நீங்க எதுக்காக குறுக்கல வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் ஆழமா அடிபட்டிருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. மீரா, சாரதாக்கு ஏதாவது ஒண்ணுடா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், எவ்வளவு தூரம் வேணா இறங்கி போவேன்.